நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதுப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற வாரச்சந்தை தொடர்பான கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் அடுத்த வெண்ணம்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த வகையில் இந்த ஆண்டு 2025-26 வாரச்சந்தை ஏலமானது கடந்த மார்ச் மாதமே நடைபெற வேண்டிய நிலையில் நிர்வாக காரணமாக கடந்த 3 முறையாக தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஏலத்திற்கான கூட்டம் வெண்ணம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் ஆளுங்கட்சி ஆதரவால் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டதாக கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் அப்போது அதிமுகவினர் தரமறையாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுமார் 15 நிமிடத்துக்கு மேலாக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. மேலும் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஏலத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து ஏலம் 3,36,000 தொடங்கி இரு தரப்பினரிடையே 5,41,000 ஏலம் விடப்பட்டது. நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஏலம் விட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.